நான் மணிகண்டன், சேலம் மணிகண்டன் நம்ம நினைஞ்சிருக்கார் வழக்கங்க, அவர்கிட்ட கேட்போம். சார் 2 கேள்வி தான் சார் பிரதானமாக வைக்கக்கூடிய கேள்வி. இது வரைக்கும் பேசவே இல்லைன்னாங்க, பேசியாச்சு. ஆனால் பேசினதுக்கப்புறம் இது ஒரு வாரத்துக்கு மேலே தாங்க போகுது இல்லை சார், 19க்கு அப்புறம் பழைய மாதிரியே போயிட போகுது அப்படின்னு ஒரு வாதத்தையும் வைக்கிறாங்க. கடுமையான வாதங்கள் இல்லைன்னு வைக்கிறாங்க. அண்ட் 2வது கலை அவர்கிட்ட கேட்ட கேள்வியினுடைய நீட்சியாக தான் நான் கேட்குறேன். கடுமையான ஒரு விமர்சனத்தை முதல்வர் வைக்கிறாரு பல மேடைகளில். அதாவது அதிமுக ஒன்றுமே செய்யற 10 ஆண்டு இருண்ட காலம்னு சொன்னதுக்கு அப்புறமா மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க, அதிமுகவுடைய அந்த நம்பகத்தை தொடர்ந்து ஒரு 6-7 தேர்தல்கள் நம்ம தோல்வியை சந்திச்சிருக்காங்க அதிமுக. இப்போ இந்த தேர்தலில் தனித்து நிற்கிறாங்க. ஸோ இந்த 2 கேள்வியும் பொறுத்து உங்ககிட்ட பதில் எதிர்பார்க்கிறேன். மாலை முரசு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். நெறியாளர் சகவர்ணர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்க. வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின அரசியல் விமர்சகர் ஒண்ணு சொன்னாருங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கணும் பரத், நான் உங்க மாலை முரசு டிவியில பல முறை சொல்லியிருக்கேன். தமிழக தேர்தல் களம் என்பது காலகாலமாக பாத்தீங்கன்னா கருணாநிதி, எம்ஜிஆர், அதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கருணாநிதி, ஜெயலலிதா, இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாலின், பழனிசாமி இப்படின்னு இங்க உள்ள டாலஸ்ட் ரீஜனல் லீடர்ஸ் மையப்படுத்தி தான் தேர்தல் நடக்குது. மோடி வேணுமா வேண்டாமா அப்படிங்கறதெல்லாம் ஏத்துக்கிறேன். இது பிரதமருக்கான தேர்தல், பாராளுமன்ற தேர்தல்னா மக்கள் ஓரளவு குறைந்தபட்ச திருப்தியோட இருந்தாங்கன்னு சொன்னா ஒரு சின்ன குறுக்கீடு தப்பா எடுத்துக்காங்க. ஒரு கேள்வி மட்டும் வச்சா துணை கேள்வி. நீங்க இது ஒரு 2 பெரிய துருவங்களுக்கான தேர்தல் அப்படின்னு சொல்லும் போது 2014 லேடியா மோடியா தானே ஜெயலலிதா போனாங்க. அங்க அந்த இடத்துல கருணாநிதி அவர்களையோ ஸ்டாலினையோ சொல்லலையா அந்த தேர்தல்ல? அருமையா கேட்டீங்க. நல்லா எனக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க. என்ன காரணம், கருணாநிதி கட்சி அன்னைக்கு தோத்து போய் பலகீனமா போட்டியிலேயே இல்ல. அப்ப குஜராத் முதலமைச்சரா இருந்த மோடி ஒரு புதிய தேசிய தலைவராக உருவெடுத்த போது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடி வேணுமா மோடி வேணுமான்னு அழகா களத்தை வந்து அம்மா வந்து கட்டமைச்சாங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கிற மக்கள் கடந்த 3 ஆண்டு காலமா குறைந்தபட்சம் ஒரு திருப்தியா இருந்தாங்கன்னா அப்ப அவங்களோட சிந்தனை மோடி வேணுமா வேண்டாமா, இல்ல கார்கே டாடி வேணுமா வேணாமா, யார் வேணும் வேணாங்கிறத பத்தி எல்லாம் அவங்க சிந்திப்பாங்க. ஆனா இந்த 3 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா மக்கள் வந்து சொல்லனா துயரம். அவங்க அப்பா 2011 எப்படி ஒரு திராவக ஆட்சியை கொடுத்தாரோ அதே திராவக மாடல் ஆட்சியை கொடுத்துக்கிட்டு மக்கள் அனுதினமும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க படுற பாடும் அவங்க படுற கஷ்டத்தையும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்ப பஸ் கட்டணத்தை ஏத்துறது, பால் விலை ஏத்துறது, மின்சார கட்டணத்தை ஏத்துறது, இதெல்லாம் விட்டுட்டு இல்ல இதுக்கெல்லாம் 2026 தேர்தல் வரும், அப்ப நம்ம ஸ்டாலினை தண்டிச்சுக்கலாம், இப்ப மோடி வேணுமா வேணாமா அப்படின்னு பார்த்துலாம் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா இவங்க சொல்லுவாங்க அடிக்கடி, அதுக்கு வேற ப. சிதம்பரம் ஒத்துவருவார், திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை தான் எப்பயுமே கதாநாயகன் அப்படின்னு. ஒரு வடநாட்டு புரோகிதரை வச்சு 506 நம்ப முடியாத தேர்தல் வாக்குறுதிகளை வச்சு 300 கோடி ரூபாய் அவருக்கு காசு கொடுத்து ஸ்டாலின் தான் வராரு, நல்லாட்சி தராருன்னு பாட்டெல்லாம் பாடி 3 வருஷம் வந்து உட்காந்துட்டு 506 வாக்குறுதிகள்ல என்னத்தை இது வரைக்கும் நிறைவேற்றிருக்காங்க. கேட்டா என்ன சொல்றாங்கன்னா 90% நிறைவேற்றியாச்சுனாங்க. எதிர்கட்சி தலைவர் அதான் கேட்டார். அப்ப வெள்ளை அறிக்கை நீங்க வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இன்னொன்னுங்க, போன எலெக்ஷன்ல தான் ஸ்டாலின் தான் வராரு, நல்லாட்சி தராரு, அந்த பாட்டு இப்ப எங்கேயுமே காணுமே, அந்த டியூனே இல்லையே. மக்கள் நீங்களே தான் சொல்லுங்க பாராளுமன்றத்துக்கான தேர்தல் சொல்லிட்டீங்க, அதுல ஸ்டாலினும் போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றேன். இப்ப அவர் தான் இப்ப அகில டாலஸ்ட் லீடர், அவர் தான் அடுத்த பிரதமர் கனவுல இருக்கிறாரு. அவர் என்ன நார்வேவுக்கு பிரதமர் ஆவாரா, உகாண்டாவுக்கு? இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வச்சிடறேன். நீங்க ஒரு பெரிய பட்டியலிட்டீங்க, பஸ் கட்டணம் ஏறி போச்சு, பால் விலை ஏறி. இந்த பக்கம் அவங்க ஒரு பெரிய ஒரு பட்டியல் வைக்கிறாங்க. சொன்ன வாக்குறுதிப்படி 1000 ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், காலை சிற்றுண்டி மாணவர்களுக்கு, இப்படி அவங்க தரப்புல மக்களை சென்றடையக்கூடிய நேரடியான மக்கள் நலத்திட்டங்களை நாங்க செஞ்சிருக்கோம், மக்கள் எங்களை கைவிட மாட்டாங்க அப்படின்னு தான் ஸ்டாலின் பேசுறாரு. தயவு செஞ்சு உங்க ஸ்டுடியோவில் இருந்ததுன்னா 2021 தேர்தல்ல என்ன சொன்னார் ஸ்டாலின் இது பண்ணி பாருங்க. அனைத்து குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபாய்னு சொல்லிட்டு 1,50,00,000 இல்லத்தரசிகள் ரேஷன் கார்டு இருக்கிறதுல வெறும் 1 கோடி பேருக்கு மட்டுமே கொடுத்தது. அனைவருக்கும் கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க. கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தாலிக்கு தங்கன்னு அதிமுக ஆட்சியில இருந்த திட்டத்தை நிறுத்துறாங்க. இந்த மாதிரி இவங்க செய்யாத பட்டியலிட்டோம்னா 1 மணி நேரம் வரும். இதெல்லாம் இருக்கிறப்ப இப்ப மோடி வேணுமா வேண்டாமாங்கிறது பிரச்சனை இல்லை. இங்க அனுதினமும் செத்தொழிந்து கொண்டிருக்கும் தமிழக மக்கள் இந்த ஆட்சியை அகற்றுறதுக்கு இன்னும் நான் 2 ஆண்டு காத்து கொண்டிருக்க வேண்டுமா? அதுக்கு இப்பயே நாங்க வந்து ஒரு கட்டியம். உங்களை பொறுத்தவரை இது மோடி வேண்டுமா வேண்டாமான்ற தேர்தல் இல்ல சார்.
என் தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மம்னு சொல்ற மாதிரி எனக்கே இங்க வயிறு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிறப்ப டெல்லிய ராம ஆண்டான்னா ராவண ஆண்டான்னா இங்க இருக்கிற ராவணம் போவன் தான் சார் மக்கள் வந்து ஓங்கி அடிப்போம் ஒற்றை விரலால் இரட்டை இலக்கின்னு குற்றம். திமுகவின் ஆட்சியை பார்த்து மணிகண்டன் சாருக்கு ஒரு சின்ன புழுக்கம் இருக்கின்றாரு. இஸ் தட் சோ சார்? ஒரு புழுக்கம் இருந்துட்டு இருக்கோ உங்களுக்கு? ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு நீங்க பாக்குற காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் இல்ல, இன்னைக்கு ராகுலோட காங்கிரஸ், இது கார்கேவோட காங்கிரஸ் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. சுருக்கமா பதில் சொன்னீங்கன்னா நாங்க இதயத்துல்லா சட்ட போவேன். என்னுடைய முன்னாள் நண்பர் வைத்திலிங்க அருமையாக சொன்னார், இது ஒரு புதிய காங்கிரஸ், ராகுலின் காங்கிரஸ், கார்கே காங்கிரஸ் சொன்னாரு. ரொம்ப அற்புதம். ராகுல் தான் பிரதமர்னு அறிவிங்களா? நாளைக்கே நம்ம தலைவர் ஸ்டாலின் அறிவிக்க சொன்னீங்கன்னா பெரிய வெற்றி கிடைக்கும்ல. போன தடவை அறிவிச்சீங்க, என்ன ஆச்சு? புதிய காங்கிரஸ் ராகுல பிரதமர்னு அறிவிங்க. ஒண்ணு புரிஞ்சுக்க பாரத், பாஜகவோட 10 ஆண்டு ஆட்சியில தமிழனோட சட்டை தான் கிழிஞ்சு போச்சுன்னா 3 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியில தமிழனோட குடலே கிழிஞ்சு தொங்குதுங்கிறப்ப என் குடல் பிரச்சனையா இல்ல மேல போடுற சட்டை கிழிஞ்சது எனக்கு பிரச்சனையா? மணிகண்டன் சார் இன்னொரு விஷயம், நுட்பமான ஒரு இடத்த தொடர்றாரு இதயத்துல்லா சார். அவர் என்ன சொல்றாருன்னா, சார் துரோகம் அப்படின்னு வரும்போது தமிழகத்துக்கு மட்டும் துரோகம் செய்யல சார், ஜெயலலிதா அம்மையாருக்கே துரோகம் பண்ணவர் தான் எடப்பாடியார். துரோகத்தின் உருவம் இது கிட்டத்தட்ட எதிராக பரப்புரை செய்பவர்களும் சொல்லக்கூடிய வாதமா இருக்கு. இன்ஃபேக்ட் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட தலைவர்களும் சொல்லக்கூடிய வாதம் இதுவாகவே இருக்கிறது. இதையும் களத்தில் எப்படி எதிர்கொள்கிறார்? எப்படி வந்து அதிமுக தொண்டர்கள் பார்வையில் எப்படி இருக்கு? இன்க்ளூடிங் கொடநாடு. கொடநாடு பத்தி, கொடநாடுங்கிற சம்பவத்துல எடப்பாடி பழனிசாமி பேர்ல எந்த குற்றச்சாட்டும் பேரோ இல்ல. இதயத்துல்லா அதுக்கு பொறுப்பேற்கணும். இதை நான் அதிமுக தலைமைக்கு அனுப்பிச்சு எஃப்ஐஆர் கூட போட முடியல. நம்ம கேள்விக்குள்ள வந்துருவோம். ஆனா உங்களுக்கு ஜாபர் சாதிக்கு இருக்கிற உறவு ஸ்கைப்ல பேசுறாரு, புரியாது. நம்ம முடிச்சு ஆசிய கண்டத்துக்கே போதையோட தலைமை கேந்திரமா தமிழ்நாட்டை மாத்திட்டு அடுத்த தலைமுறை போதை எடுத்து செத்து போவானாங்கிற லெவலுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கு உட்காந்து சங்கூதிட்டு இருக்கிறோம். நீங்க உங்க டேர்ன் வரப்ப தயவு செஞ்சு பேசுங்க சார். நான் பேசுறேன், உங்களுக்கு எதிராக கைதான் பேசினாரு, ஆதரவா பேசுங்க. அமைதி அவர் முடிச்சிட்டோம். அமைதியா இருக்க சொல்லுங்க. பேசுங்க சார். இவங்க தந்தையார் ஒரு காலத்துல பெரிய ரீல் சுத்தினாருங்க, 2 ஏக்கர் நிலம் எல்லாத்துக்கும் தரப்படும் அப்படின்னு சொன்னாரு. தமிழ்நாட்டுல உள்ள ஒவ்வொரு ஏழைகளுக்கும் 2 ஏக்கர் நிலம் தரப்படும் அப்படின்னு ஒரு காலத்துல ரீல் சுத்தினாரு. என்ன கொடுத்தாங்களா இவங்க? கொரோனா காலங்கிறது எப்பேற்பட்ட காலம், இந்திய அரசாங்கத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத இருந்த காலத்துல சாதாரண மனிதரா இருந்து எடப்பாடி பழனிசாமி அதை எதிர்கொண்டதுனால சில நலத்திட்டங்களை நிறுத்தி வைக்க வேண்டியது இருந்தது. அப்படிங்கிறது சாதாரண பாலகர்களுக்கு கூட தெரிஞ்ச ஒரு விஷயங்க. ரெண்டாவதுங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல கருணாநிதிக்கு தொடர் தோல்வி. எந்த இதுல ஜெயிச்சார் கருணாநிதி? 2017 செயல் தலைவரா ஸ்டாலின் வந்தவுடனே ஆர்கே நகர்ல திமுகவுக்கு டெபாசிட் போச்சு. 2024 தேர்தல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆசிட் டெஸ்ட் நான் ஒத்துக்கிறேன், நான் மறுக்கல. இரட்டை தலைமை பிரச்சனை, மத்தியில பாஜகவோட கூட்டத்தில் இருந்த இந்த பல காரணங்களால தோல்வி, தொடர் தோல்வி. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போற. அதான் சொல்றேன், தமிழனுடைய குடல் கிழிஞ்சு தொங்குது. அப்படிங்கிறப்ப இரட்டை ஒற்றை விரலால் ஓங்கி அழுத்துவோம் இரட்டை விலக்கி அப்படிங்கிற முடிவுல மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ரெண்டாவது ஒண்ணு சொல்றேன், இது செல்வாக்கு இல்ல. ஒண்ணு தெரிஞ்சுக்க, சாதாரண சிறுவம்பாளையத்துல கிளை செயலாளர் ஆரம்பிச்சு அந்த கட்சியில பொதுச் செயலாளர் வரைக்கும் உயர்ந்து 2 கோடி தொண்டர்களும் தன்னை ஏத்துக்கிற அளவுக்கு தகவமைச்சு வர்றது கஷ்டமா? கருணாநிதியோட மகன் ஈஸியா உட்கார்ந்தவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குது? வடநாட்டு கோயிலில் எழுதி கொடுத்த 507 வாக்குறுதியும் அவர் போட்டு கொடுத்த ப்ராஜெக்ட்லயும் வந்து உட்கார்ந்துருக்காரு. இவர் செல்வாக்கு என்ன அப்படிங்கிறது இந்த தேர்தலில் தெரிய போது 2026 முடிய போகுது. எப்படி சொல்லணும், 1967 பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து காங்கிரஸ் திமுக இருந்தது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அப்புறப்படுத்தப்பட்டு திமுக அதிமுக மாறிச்சு. இந்த 2024 தேர்தல் என்பது 2026 தேர்தல் என்பது திமுக என்ற கட்சி தமிழக வரலாற்றிலிருந்து அழிக்கப்படும் போது அதோடைய முடிவுரை எழுத போறவர் இந்த செல்வாக்கு இல்லாத ஸ்டாலின். 2 கோடி தொண்டர்கள், ஒரே நிமிஷம், 2 கோடி தொண்டர்கள் ஓட்டு போட்டிருந்தா நீங்க ஜெயிச்சிருப்பீங்க எல்லாத்துலயும். அப்ப 2 கோடிங்கிற பொய்ய மட்டும் திரும்பி திரும்பி செய்றீங்க, பொய் ஜேபி மாதிரி. நீங்க தனியா நின்று 2014 எவ்வளவு ஓட்டு வாங்கினீங்க? இதயத்துல்லா ஜெயலலிதா பர்கூர்ல தோக்கலையா? சரி, ரைட். நான் இது நடுதோல்வி அடையலையா ஜெயலலிதா அவர்கள்? தெரியாதா உங்களுக்கு? அதிமுக எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே 2 இடங்கள் பார்லிமெண்ட்ல எடுத்தாங்க, 30 இடத்துல தோத்தது ஞாபகம் இருக்கா? ரைட், நன்றி. இதேதான் நன்றி. மணிகண்டன் சார் நன்றி. வைத்தியலிங்கம் சார் தான் நம்ம கேள்வி எடுத்துட்டு போறோம். வைத்தியலிங்கம் சார் தெரியாதா? நான் வரேன். மணிகண்டன் சார் இறுதி கருத்து சில வினாடிகள்.
மோடியால் கிழிக்கப்பட்ட என் சட்டையை விட திமுக ஆட்சியால் கிழிக்கப்பட்ட என் குடலில் வலிகள் ரத்தம் அதிகம். பால் விலை ஏற்றி மக்களுக்கு பால் ஊத்தின, பால் சப்ளை பண்ண ஆவிலுக்கே பால் ஊத்துனது, பஸ் கட்டணத்தை விமான கட்டண அளவுக்கு ஏத்தினது, மின் கட்டணத்தை ஏற்றி அனைவருக்கும் ஷாக்கு கொடுத்து, சொத்து வரியை உயர்த்தி எல்லாத்தையும் நடுத்தரவை நிறுத்தினது, வீட்டு வரியை உயர்த்தி எல்லாத்தையும் கொண்டு வந்தது. இதை நோக்கித்தான் ஓட்டு போட போகிறார்கள், திமுகவை வெளியேற்ற போகிறார்கள். நன்றி சார்.